ஏடே பாபு, அந்த நம்ம ராமசாமி வத்தக்கரையை பார்க்க வந்துக்கிட்டு இருக்குடே, போய் மாரியம்மாட்ட சொல்லி கூட எடுத்துகிட்டு வர சொல்லு. அதோ கிழக்கால ராசப்பா மாமாவோட வத்தை வந்துடுச்சான், ஓடி போய் அத்தை இழுத்துட்டு வாடே. ஏ புள்ள சரோசா, உன் அண்ணன் வத்தை இழுக்கிற தினசை பார்த்தியா? ரொம்பல மெனக்கிடுறாரு. வீட்டில் சத்தான ஆகாரம் எதுவும் ஆக்கி போட மாட்டியா? ம் ஏன் இம்புட்டு பேசுறியே? நீ வந்து ஆக்கி போட வேண்டியது தானே. இது என்னடி சோழிய போச்சு? நான் உன் அண்ணனுக்கு வந்து ஆக்கி போட்டேன்னா அப்புறம் என் புருஷனை யாரடி பாப்பா? எம்மா மயிலே, சூரியன் இப்போ தான் விடிய ஆரம்பிச்சுக்குது. இப்போவே என்கிட்ட சீராடாத. காலங்காத்தாலேயே உன் பவுசை காட்டாமல் வத்த கரைக்கு வந்ததும் சட்டு புட்டுன்னு வலையை அரித்து மீனை எடுக்கிற வேலையை பார்ப்போம். இப்படியான பேச்சுகளோடு நீல சேலை கட்டி கொண்டு சமுத்திரம் பொண்ணு நெளிஞ்சி நெளிஞ்சி பார்ப்பதென்ன? சொல்லடி கண்ணு, யாரை காண துடிக்கிறாயோ? கரையில் நின்று ஏலேலோ ஏலேலோ எங்கோ தூரத்தில் ஒலிக்கும் இந்த பாடலுக்கு காதில் விழ ராமேஸ்வர கடற்கரையில் அந்த காலை பொழுது மிகவும் ரம்மியமாக விடிய ஆரம்பிக்கின்றது. நேற்று சாயந்தரம் கடலுக்கு போனவங்க இன்னைக்கு காத்தாலேயே கரைக்கு திரும்புறத பார்த்தா எனக்கு என்னமோ நிறைய மீனுங்க கிடைச்சிருக்குன்னு தான் தோணுது. நேற்று மாதிரி மசமசன்னு பொழுத கழிக்காமல் நம்ம ஆளுகள்லாம் வந்ததும் வேக வேகமாக மீனுகளை பிரித்து எடுத்துட்டு போயிடுங்க மக்கா. காத்தாலேயே வீதிக்கு கொண்டு போனாதான் நல்ல வியாபாரம் ஆகும். மணலில் உட்கார்ந்திருந்த பெரியவரின் குரலை யாரும் காது கொடுத்து கேட்டபாடியே இல்லை. எல்லோரின் கவனமும் அலையில் மிதந்து வந்து கொண்டிருக்கும் வத்த படகு மீதுதான் இருந்தது. அந்த நேரம் கரையின் முன்பாக இருந்த மணல் மேட்டிலிருந்து பெண்கள் கூடையையும் கையில் டீயையும் எடுத்து கொண்டு வர, அந்த பெண்களில் ஒருவராகத்தான் பூமாரியை பார்த்தோம். 2 கைகளையும் முன்னால் வைத்து மண்டியிட்டு சரசரவென அந்த தார் சாலையில் தவழ்ந்து வந்ததை பார்த்ததும் திகைப்பு. என்ன தம்பி, எங்கள் பூமாரி ரோட்டில் நடந்து வரதையே இப்படி கண் கொட்டாமல் பார்க்குறீய? இந்தா புள்ள பூமாரி, வெளியூருக்காரங்களுக்கு நீ நடந்து வரதே வித்தியாசமாக இருக்கு புள்ள. இன்னும் நீ கடலில் இறங்குறத பார்த்தா தலை சுற்றி இங்கனே விழுந்துடுவாங்க போல. அந்த பெரியவர் நக்கலாக சொல்ல, அதை பொருட்படுத்தாமல் சேலையை இழுத்து மடியில் சொருகியபடி வலையிலிருந்து மீனை அரிக்கின்றார். என்னங்க தம்பி, வெளியூரா? நான் வந்ததில் இருந்தே கண்ணசைக்காமல் இப்படி பார்க்குறிய? என்னடா இவ 2 காலையும் ஊனமாக வச்சுக்கிட்டு காலங்காத்தாலே கடற்கரை பக்கம் வந்துட்டாலேன்னா வேற என்னங்க தம்பி பண்ண முடியும்? 4 காசுக்கு உழைச்சாதானுங்களை வீட்டில் உள்ளவங்க மதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒன்றும் இன்னைக்கு நேற்று இப்படி இல்லை. பிறந்ததில் இருந்தே இப்படித்தானே இருக்கேன். மற்றவங்களுக்கு என்னை பார்க்கும் பொழுது ஊனமாக தான் தெரியும். அதே போல தான் எனக்கும் மற்றவங்கள பார்க்குறப்போ அவங்க ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு தோணுது. அவ்வளோதான்ப்பா. என்னைக்கும் நான் என்னை ஊனமாக பார்க்குறதே இல்லை தம்பி என்கின்றார் கெத்தாக. வார்த்தைக்கு வார்த்தை தன்னம்பிக்கையோடு பேசும் பூமாரியின் வாழ்க்கையில் ஒருபோதும் நிம்மதியாக இருந்ததே இல்லை. தினந்தோறும் ஏராளமான சவால்களை கடந்து கொண்டு இருக்கின்றார். ஆனாலும் நம்பிக்கையோடு அடுத்தடுத்த நாட்களை கடந்து போகின்றார். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். இந்த மணல் மேட்டிலையும் கடற்கரையிலையும் தான் உருண்டு புரண்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி, 2 தம்பிங்க இருக்கிறாங்க. இவங்க மட்டுமல்ல, என் கிராமத்தில் இருக்கிற எல்லார் கூடயும் வெளியில் போவேன், விளையாடுவேன், சந்தோஷமாக இருப்பேன். ஆனாலும் கூட அவங்க எல்லாரும் என்னை வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அந்த கடலம்மாவை தவிர அவள் மட்டும்தான் என்னை ஊனமாக பார்த்ததே கிடையாது. நான் கடலுக்குள்ளே போயிட்டா ஊனங்கிறதையே மறந்துடுவேன். நல்லா நீச்சல் அடிப்பேன், அலையில் உருண்டு பொருளுவேன். அந்த அளவுக்கு என்னை அந்த கடலம்மாவுக்கு பிடிக்கும். இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்தப்போ தான் என் தங்கச்சிக்கும் தம்பிகளுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி அக்கா நான் இருக்கிறதால யாரையாச்சும் பார்த்து கட்டி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணினாங்க. பெரிய மனுஷி ஆனதில் இருந்தே எனக்கு காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. இப்படி காலு விளங்காதவளை யார் காதலிப்பா? கட்டிப்பாங்கன்னு ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதில் இருந்தே நான் அந்த ஆசையை மறந்துட்டேன். ஆனாலும் வீட்டில் விடாமல் ஒருத்தரை தேடி பிடிச்சி கட்டி வச்சாங்க. அவரும் என்னைய நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. நானும் அவருக்கு இடைஞ்சலாக இருந்ததே கிடையாது. வீட்டு வேலையில் இருந்து எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டேன். முதல் பிரசவத்தில் ஆம்பளை புள்ள பிறந்துச்சு. பிறக்க போகிற புள்ள எங்களை மாதிரி பிறந்துடுமேன்னு நினச்சி தவிச்சேன். ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ அது நல்லபடியாக பிறந்துச்சு. நம்பு சரண்னு பேர் வச்சு அழகு பார்த்தோம். அவன் பால் குடிய கூட மறக்கலை. திடீர்னு என் வீட்டுக்காரரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு தம்பி என்றவர் அப்படியே பேச்சை நிறுத்துகின்றார்.
கண்களிலிருந்து தாரதாரையாய் நீர் வழிகின்றது. சிறிது நேரம் அலைகளையே வெறித்து பார்த்துவிட்டு பேச்சை தொடர்கின்றார். வீட்டுக்காரர் இருந்தப்போ ஒன்றும் தெரியல. அவர் போனதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே இருட்டுன மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்போ நான் மட்டும் கிடையாது, என்னை நம்பி ஒரு பிள்ளையும் வந்துடுச்சு. 2 உசுரை தவிக்கி விட்டுட்டு போயிட்டாருன்னு புலம்புனேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை சமாதானம் பண்ணிக்கிட்டு மகனுக்காகவே வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு நாள் திடீர்னு வந்தார். என்னை மன்னிச்சிடுன்னு கெஞ்சினார். அவர் மேலே கோபம் இருந்தாலும் என்னை மாதிரி ஒருத்தியை விட்டுட்டு போனாலும் திரும்ப தேடி வந்துட்டாருன்னு நினச்சி ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் அஸ்வினும் சுஸ்மிதாவும் பிறந்துச்சுங்க. 3 பிள்ளைங்களாயிடுச்சு. அவருக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி நானும் மீன் அரிச்சு சம்பாதிச்சேன். அந்த மனசில் என்ன நினச்சாரோ தெரியல, திரும்பவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாளில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே உன் புருஷன் வேற ஒருத்தையை கட்டிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. மனசு கிடந்து துடிச்சிச்சு. ஆனாலும் இனி என்ன பண்ண முடியும், 3 பிள்ளைங்களை வளர்த்தாகணுமேனு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது என் புருஷன் என்கிட்ட திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் வருவார்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். என் மனசில் உள்ளதை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல ஏங்கிக்கிட்டு இருக்கேன். வலியும் கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டவர், சரிங்க தம்பி, நேரம் ஆயிடுச்சு, போய் பிள்ளைங்களுக்கு சோறு ஆக்கணும், நான் வரேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தார். இப்போது அந்த கடற்கரை நன்றாக விடிந்திருந்தது. பூமாரி நகர்ந்து செல்லும் மணல் மேட்டிலும் வெளிச்சம் பரவி இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, பூமாரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.